நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏஆர்ஜி டெக் மிஷினரியோட pakkumattai பிளேட் பண்ணுற மிஷினரி. ஸோ இது பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட் பண்ணுற மிஷினரிங்க சார். ஸோ இதுவுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குடிசை தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 lakh இருந்தாலே போதும், பிஸ்னஸ் ஈஸியாக வீட்லேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சார். ஸோ இதுக்கு தாராளமாக 10க்கு 10ங்கிறது நீங்கள் பண்ணுற பிளேட்டுக்கும் சரி, மெஷின் வைக்கிறதுக்கும் அந்த ரா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குங்க சார். ஸோ இதில் வந்து நம்ம பிளேட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சார் ஈஸியாக. ரா மெட்டீரியல்ஸுங்க சார், பேப்பர் பிளேட்ஸு எல்லாமே இருக்குங்க சார். ஸோ இந்த எல்லா டிசைன்ஸ்லையுமே நம்மக்கிட்ட டைஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மிஷினரியில் நம்ம என்னென்ன தட்டு அடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுங்க சார். அதாச்சும் சாப்பாடு பிளேட்லேருந்து சின்ன தொன்னை வரைக்கும் பண்ணிக்கலாங்க சார். இது கரண்ட் எப்படி யூசேஜ் வரும்? கரண்ட் டேஸ் சார் இந்த பேசிக்காக இந்த 3 டை மிஷினரி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலே போதுமானதுங்க சார். 13 வருஷமாக இந்த மிஷினரிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். சார் ஸோ இதில் வந்து ஹை பட்ஜெட் மிஷினரிலேருந்து லோ பட்ஜெட் மிஷினரி வரைக்கும் எல்லா மிஷினரியும் பண்ணிட்டு இருக்கோங்க சார். பேசிக்காக 1.5 லட்ச ரூபாயிலேருந்து மிஷின் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். ஸோ 1.5 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த மிஷினரியை பேசிக் மிஷினாக எடுத்துக்கலாங்க சார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 1000லேருந்து 1200 தட்டு வரைக்கும் பண்ணிக்கலாங்க சார். ஒரு 10க்கு 10 இடம்னா இந்த பிஸ்னஸ் தொடங்கலாங்களா சார்? அப்படி தான் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த pakkumattai பிஸ்னஸ்க்கு குறைஞ்சபட்சமாக 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் தான் பண்ண முடியுங்க சார். மாதத்துக்கு உங்களுக்கு இந்த பேசிக்கான குடிசை தொழில் ஆரம்பித்தாலே 30,000 to 35,000 உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு சூட்டபிள் ஆகுங்களா? சார் தாராளமாங்க சார். பசுமை விவசாயி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏஆர்ஜி டெக் மிஷினரியோட pakkumattai பிளேட் பண்ணுற மிஷினரி. நீங்கள் அக்ரி மிஷின் இல்லாமல் பாக்கு பண்ணுறீங்களா? ஆமாங்க சார். சார் இதுலேயுமே நம்ம இதில் தான் நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஹையாக இருக்கிறதுங்க சார். 13 வருஷமாக இந்த மிஷினரிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். சார் ஸோ இதில் வந்து ஹை பட்ஜெட் மிஷினரிலேருந்து லோ பட்ஜெட் மிஷினரி வரைக்கும் எல்லா மிஷினரியும் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். சின்ன குடிசை தொழிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே மிஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான மிஷினரிங்க சார். ஸோ இது வந்து areca பிளேட் மேக்கிங் மிஷின் 3 டை மிஷின்னு சொல்லுவாங்க சார். 3 டை மிஷினரிங்க சார். ஸோ இதில் வந்து 3 டைஸ் இருக்குங்க சார், வேறு சைஸில். ஸோ ஒரு மட்டைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் வருங்க சார். ஸோ அதில் நம்ம பேசிக்காக பெரிய தட்டுலேருந்து சின்ன தட்டு வரைக்கும் இந்த ஒரு மிஷினை வச்சே பண்ணிக்கலாங்க சார். இப்போ புதுசாக தொழில் தொடங்குறாங்க, அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சார் புதுசாக தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தாங்க சார். எல்லா பிஸ்னஸுமே இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தாங்க சார். ஸோ இப்போ pakkumattai மிஷினுக்கு நீங்கள் வரும்போது பேசிக்காக 1.5 லட்ச ரூபாயிலேருந்து மிஷின் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். ஸோ 1.5 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த மிஷினரியை பேசிக் மிஷினாக எடுத்துக்கலாங்க சார். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இதுலேருந்து நம்மக்கிட்ட 4 லட்ச ரூபா வரைக்கும் மிஷினரி இருக்குங்க சார். இந்த 1 லட்ச ரூபா சொன்னீங்களா, இது எவ்வளோ கெப்பாசிட்டி சார்? இது சார் இதில் வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 1000லேருந்து 1200 தட்டு வரைக்கும் பண்ணிக்கலாங்க சார். தட்டடிக்கலாங்க சார். ஸோ அதாச்சும் ஒரு சைஸுக்கு நீங்கள் 400 பிளேட்ஸ் கிட்ட பண்ணிக்கலாங்க சார். ஸோ 3னா 1200 வரும். ஆமாங்க சார். அந்த மாதிரி அந்த கணக்கு தாங்க சார். 3 லட்சம் சொன்னீங்க, அது எப்படி சார்? சார் அது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு 3 செட்டப்பாக வந்துருங்க சார். ஸோ அது வந்து 9 டை மிஷினரி, 6 டை மிஷினரி இந்த மாதிரி சொல்லுவாங்க சார். ஸோ அது வந்து பெரிய ஃபேக்ட்ரியாக ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செட்டப்புக்கு போய்க்கலாங்க சார். ஒரு 10க்கு 10 இடம்னா இந்த பிஸ்னஸ் தொடங்கலாங்களா? சார் அப்படி தான் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த pakkumattai பிஸ்னஸ்க்கு குறைஞ்சபட்சமாக 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் தான் பண்ண முடியுங்க சார். நிறைய வீடியோஸில் 10 மிஷினரிக்கு உங்களுக்கு 10க்கு 10 தாங்க சார். ஆனால் மிஷினரி மட்டுமே பிஸ்னஸ் இல்லைங்க சார். ஸோ இதில் வந்து ரா மெட்டீரியல்ஸ் இருக்குங்க சார். ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜுக்கு தான் நமக்கு அதிகமான ஸ்பேஸ் எடுக்கிறதுங்க சார். ஸோ ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜில் மேஜராக pakkumattaiக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 700லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டோரேஜுக்காகவே ஒதுக்குற மாதிரி இருக்குங்க சார். ஸோ அது இருந்தால் தான் இது பண்ண முடியுங்க சார். இப்போ இந்த மிஷினரியில் நம்ம என்னென்ன தட்டு அடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுங்க சார். அதாச்சும் சாப்பாடு பிளேட்லேருந்து சின்ன தொன்னை வரைக்கும் பண்ணிக்கலாங்க சார். இது பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு பிளேட்டுங்க சார். ஸோ 12 இன்ச்சு நார்மலாக பஃபெட்டில் எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்டுங்க சார். ஸோ இப்போ பஃபெட் மேரேஜ் ஃபங்க்ஷனும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குங்க சார். அதுக்கு அதிகமாக ஹைலி மூவிங் இருக்கிறது அதுதாங்க சார். ஸோ அடுத்து வந்து 8 இன்ச்சுங்க சார். 8 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு அண்ட் சாட் ஐட்டம் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பிளேட்டுங்க சார். அண்ட் பவுலுங்க சார். ஸோ இது வந்து கோயிலில் பிரசாதம் கொடுக்குறதுக்கும் அண்ட் ஐஸ்கிரீம் கொடுக்குறதுக்கும் நிறைய யூஸ் ஆகிறது இதுதாங்க சார். இது கரண்ட் எப்படி யூசேஜ் வரும்? கரண்ட் டேஸ் சார் இந்த பேசிக்காக இந்த 3 டை மிஷினரி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலே போதுமானதுங்க சார். நார்மலாக குடிசை தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து சூட்டபிளாக இருக்குங்க சார். மாதத்துக்கு உங்களுக்கு இந்த பேசிக்கான குடிசை தொழில் ஆரம்பித்தாலே 30,000 to 35,000 உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குங்க சார். மாதம் வெளியே ஒரு 10,000 சம்பளத்தை போடுறவங்க தனியாக ஒரு தொழில் தொடங்க இல்லை கண்டிப்பாக லாபம் அடையலான்றீங்க? கண்டிப்பாங்க சார். அவங்க கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதுங்க சார். அவங்க வீட்லேயே ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அண்ட் அது போக ஒரு செட்டப் மட்டும் ஸ்டோரேஜுக்காக செட் பண்ணிக்கிட்டு தாராளமாக இந்த பிஸ்னஸில் 30,000 to 35,000 மாதம் எடுக்கலாங்க சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு 50,000 இருக்குது,
பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு சூட்டபுள் ஆகுங்களா? சார் தாராளமாங்க சார். பேங்க் லோன்ஸு டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். 10% இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், 90% லோன்ஸ் தரத்துக்கு பேங்க்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாங்க சார். எஸ் சார். ஸோ என்னென்னா கஸ்டமர் வந்து டைரெக்டாக பேங்க்கில் போயிட்டு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். அந்த அப்ரோச்சிங் கெப்பாசிட்டி அண்ட் சிபில் ஸ்கோர் இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலே அதெல்லாம் பண்ணிக்கலாங்க சார். இந்த மிஷினரி எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க சார், வாங்க பார்க்கலாங்க சார். இப்போ எதை பற்றி சார் பார்க்கணும்? சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாக்குமட்டை ப்ராடக்ட்ஸுங்க சார். ஸோ பாக்குமட்டையில் நமக்கு ரவுண்டுலேருந்து ஸ்கொயர்லேருந்து ஹார்டின் ஷேப்லேருந்து கிட்டத்தட்ட 50,000 டிசைன்ஸ் இருக்குங்க சார். எஸ் சார். ஸோ இதில் ஒன் ஆஃப் த ஃபியூ டிசைன்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த டேபிளில் வச்சுருக்கோங்க சார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்லேயும் யூஸ் ஆகுங்க சார், லோக்கல் யூஸ்க்கும் யூஸ் ஆகுங்க சார். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் நமக்கு மேஜராக எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அதிகமாக இருக்குங்க சார். ஏன்னா பாக்குமட்டை நமக்கு மேஜராக நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக கிடைக்குதுங்க சார். எஸ் சார். கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து கனடா கண்ட்ரீஸ் வரைக்கும் எல்லாமே இங்கேருந்து தான் போகுதுங்க சார் ப்ராடக்ட்ஸு. தமிழ்நாட்டில் இருந்தால் போகுது? ஆமாங்க சார். தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ஏரியாஸில் இருந்தால் போகுதுங்க சார். சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது பண்ண முடியாதுங்களா? இப்போ நம்மளுக்கு எது சூட் ஆகும் சார் இது பாக்குமட்டையில்? சார் நமக்கு வந்து நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமாக மூவ் ஆகக்கூடிய பிளேட்ஸ் வந்து ரவுண்ட் பிளேட்ஸுங்க சார். ஸோ இந்த 5 சைஸஸ் தாங்க சார். ஓகே. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் அதிகமாக சேல் இருக்க குட்ஸுங்க சார். ஸோ இது பார்த்திங்கன்னா 12 இன்ச் பிளேட்டுங்க சார். லஞ்சுக்காக இருந்தாலும் பஃபெட் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க சார். ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா இதுங்க சார், 10 இன்ச்சுங்க சார். ஸோ இது வந்து கோயில் ஃபங்க்ஷன்ஸில் அதிகமாக சேல் ஆகக்கூடியதுங்க சார். ஸோ கோயில் கும்பாபிஷேகம் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே இந்த பிளேட்ஸ் தான் அதிகமாக சேல் ஆகுங்க சார். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சஸுங்க சார். ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சாட் ஐட்டம்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கு எல்லாமே இது அதிகமாக சேல் ஆகும் சார். ஸோ அடுத்து வந்து இந்த 2 பவுல்ஸுங்க சார். ஸோ 2 பவுலுக்குமே செப்பரேட்டான பர்பஸ் இருக்குங்க சார். ஸோ ஒன்று பானிபூரி கடையில் கேட்பாங்க, ஒன்று ஐஸ்கிரீம் கடையில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சார். ஸோ இந்த 2 பவுல்ஸுமே இதுதான் நமக்கு பேசிக்காக மூவ் ஆகக்கூடிய கூட்ஸுங்க சார். ஸோ இதிலிருந்து தான் பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். மற்ற எல்லா சைஸஸுமே எக்ஸ்போர்ட் சைஸஸ்ங்க சார். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும், பட் அதுக்கான டீலர்ஸ் தேடணும் சார், அந்த கண்டினியூட்டி கொடுக்கணும். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த லெவலுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் சார். எஸ் சார். பாக்குமட்டை மிஷின் தேவைப்படுறவங்க ஏஆர்ஜி டெக் மிஷினரியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலமிச்சம்பட்டி, கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு சார். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாக்குமட்டை பிளேட் அடிக்கிறது பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட் பண்ணுற மிஷினரிங்க சார். ஸோ இதுவுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குடிசை தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 lakh இருந்தாலே போதும், பிஸ்னஸ் ஈஸியாக வீட்லேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சார். இதுக்குமே அந்த 10 இடம் பத்தாதுங்க இல்லையா சார்? இந்த பிஸ்னஸ்க்கு 10 இடம் தாராளமாக சரியாக இருக்கும் சார். அது பெரிய மிஷினரிங்க சார். ரா மெட்டீரியல் அதிகமாக இடம் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா சின்ன மிஷினரிங்க சார். ரா மெட்டீரியல் கம்மியான இடம் பிடிக்கும் சார். ஸோ இதுக்கு தாராளமாக 10ங்கிறது நீங்கள் பண்ணுற பிளேட்டுக்கும் சரி, மெஷின் வைக்கிறதுக்கும் அந்த ரா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குங்க சார். இதில் எவ்வளோ சார் பிளேட்ஸ் அடிக்கலாம் சார்? இதில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 2400 பிளேட் பண்ணிக்கலாங்க சார். ஸோ இதில் வந்து 2லேருந்து 3 மாடல்ஸ் இருக்குங்க சார். சிங்கிள் டை மிஷினரி, டபுள் டை மிஷினரி, டபுள் டை ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் டை செமி ஆட்டோமேட்டிக் மாடலுங்க சார். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஆப்ரேட்டடுங்க சார். ஸோ ஒரு பர்சன் சென்டரில் உட்காந்துட்டு இந்த லிவர் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க சார். நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணும்போது டை மேலே போகுங்க சார், கீழே ப்ரெஸ் பண்ணும்போது டை கீழே வந்து ப்ரெஸ் ஆகுங்க சார். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேங்க சார். ஸோ இது பார்த்தீங்கன்னாங்க சார் பஃபெட் பிளேட் மிஷினுங்க சார். ஸோ பஃபெட் பிளேட் ரா மெட்டீரியலுங்க சார் இது. ஸோ இதில் வந்து நம்ம 12 இன்ச் அளவுக்கு தட்டு பண்ணிக்கலாங்க சார். ஸோ இது என்ன சைஸ் இருக்கோ அது வந்துடும், என்ன சைஸில் இருக்கோ அது வந்துருங்க சார். ஸோ இதுலேயுமே சின்ன காப்பி. ஆமாங்க சார். எஸ் சார். ஸோ இதில் வந்து நம்ம பிளேட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சார் ஈஸியாக. ஸோ இதில் ஸ்டிஃப்னஸும் நல்லா கிடைக்குங்க சார். அண்ட் வந்து கையில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்க சார். இந்த சூடெல்லாம் இதில் இருக்காதுங்க சார், இறங்காதுங்க சார். இது பார்க்கலாங்க சார். எஸ் சார். சார் இப்போ நம்ம பார்த்த பேப்பரோட ரா மெட்டீரியல் இதுங்களா சார்? ஆமாங்க சார். ரா மெட்டீரியல்ஸுங்க சார், பேப்பர் பிளேட்ஸு எல்லாமே இருக்குங்க சார். ஸோ இந்த எல்லா டிசைன்ஸ்லையுமே நம்மக்கிட்ட டைஸ் அவைலபிள் இருக்குது. எல்லா ஷேப்லேயுமே நம்மளால் பேப்பர் பிளேட் பண்ணிக்க முடியுங்க சார். ஸோ இதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸஸ் எல்லா பிளேட்ஸும் ஒரே மிஷினில் போடுற மாதிரி நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க சார். ஒரே மிஷினில் இது எல்லாமே பண்ணிக்கலாங்க சார். இப்போ அது பார்த்தீங்கன்னா நார்மலாக பேக்கரியில் யூஸ் பண்ணுற பிளேட்ஸுங்க சார். ஸோ பப்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாத்துக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க சார். ஸோ அந்த நெக்ஸ்ட் அது வந்து 6 இன்ச்சுங்க சார். இது வந்து 7 இன்ச்சுங்க சார். ஸோ இது வந்து இந்த காளான் கடைங்க, பானிபூரி கடைங்க, ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது 7 இன்ச்சு 8 இன்ச்சுங்க சார். ஸோ அந்த அடுத்து வந்துட்டிங்கன்னா 10 இன்ச்சு பிளேட்டுங்க சார். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு அண்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த வெரைட்டி ரைஸஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி கொடுக்குற கடைகள் எல்லாமே இந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சார். ஸோ அண்ட் காமனாக இது எல்லாமே நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குற பிளேட்ஸ் தாங்க சார். ஸோ இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட தான் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்க சார். ஸோ அண்ட் வந்து இது நார்மலாக பஃபெட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸுங்க சார். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில், ஆமாங்க சார், அண்ட் கோயில் ஃபங்க்ஷன்ஸில். எஸ் சார். ஸோ அந்த ஸ்டடினஸும் இருக்கும். ஸோ அந்த திக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஸ்டடினஸ் கொடுத்து பிளேட்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்.
ஸோ அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக தாங்க சார். இதில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ், வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குங்க சார். இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸுங்க சார். ஸோ இதெல்லாமே ரா மெட்டீரியல்ஸுங்க சார். ஸோ பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷீட்ஸாகவும் வருங்க சார், ரவுண்ட் ஷீட்ஸாகவும் வரும். ஸோ இதில் சில்வர் கோட்டிங் இருக்குங்க சார், நார்மல் ஒயிட் இருக்குது. சில பேர் இந்த நார்மல் லோக்கல் பேக்கரிஸில் நியூஸ் பேப்பர்லேயே பண்ண முடியுமா, இல்லை பழைய நோட் பேப்பரில் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க சார். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குங்க சார். பேப்பர் தான். ஆமாங்க சரி சார். ஸோ இது வந்து எப்படின்னா நார்மல் யூஸ் பண்ணுற நோட் புக் கிடையாதுங்க சார். நோட் புக்லேயே அந்த கட்டிங் எல்லாம் தப்பாக கட்டிங் ஆகி இந்த மிஸ்டேக்கான நோட் புக்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்து சேலுக்கு போகாதுங்க சார். ஸோ அது டைரெக்டாக இது ஸ்கிராப்புக்கு போகுங்க சார், இல்லை ரீசைக்கிளுக்கு போயிடும் சார். ஸோ அது ரீசைக்கிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசைக்கிளுக்கு போனால் ஒரு யூஸுக்கு வருங்க சார். சரி, இவ்வளோ நேரம் நம்ம எல்லா பேப்பர் ப்ராடக்ட்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மிஷினரிஸ் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கூப்பிடுங்க, நம்ம பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாங்க சார். தேங்க்யூ சார்.